இங்கே ஒரு பொண்ணு கார் கிளாஸ் பார்த்து லிப்ஸ்டிக் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ கார்ல இருந்த பிரசிடென்ட் செக்யூரிட்டி கிட்ட அவளை பேக் பண்ண சொல்லி சொல்றான். செக்யூரிட்டியும் அவளை பேக் பண்ணி அவ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துறாங்க. நான் உனக்கு மந்த்லி $1 million தரேன். நீ என்னோட இறந்து போன ஒய்ஃப் மாதிரி இருக்கறனால நீ என் குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும்னு சொல்லவும், நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஒய்ஃப் மாதிரி நடிக்கணுமா? ஓகே, 3 கார் 2 லக்ஸரி ஃபிளாட் தரேன். இப்போ ஓகேவா? அத பார்த்ததும் ஓகே சொல்லிடுறான். இதான் என்னோட பையன். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் பையன் கோமாக்கு போயிட்டான். சோ இவனை தான் நீ பாத்துக்கணும்னு சொல்லவும், ஓகே நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த சின்ன பையனுக்கு மேக்கப் போட்டு செல்ஃபி எடுக்கும் போது அப்ப அந்த சின்ன பையனோட கண்ணா சரிதான் பாக்குறான். ஓ இந்த சின்ன பையன் கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவளும் பெட்ல ஏறி குதிச்சுக்கிட்டு சின்ன பையனை எந்திரின்னு சொல்றான். ஒரு கடத்துல அவ பணத்துக்காக நடிக்க வந்தாலும் அவ உண்மையான அம்மா மாதிரி அந்த சின்ன பையனை நினைச்சு ஃபீல் பண்றான். அதை பார்த்து அந்த சின்ன பையனோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா இவன் தான் பிரசிடென்ட்டோட ஒய்ஃபே. அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவளுக்கு மெமரிலெஸ் ஆயிருக்கும். அடுத்த நாள் அவன் ஆபீஸ்க்கு போறான். அங்க இவன் ஒய்ஃபோட தங்கச்சி அவனோட சேர்ல உட்கார்ந்திருக்கத பார்த்ததும் நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அவளும் அவனை மயக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் மயங்கறதாவே இல்ல. அவனோட அக்கா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுவோம். அதை கேட்டதும் அவ சாக்காயிடுறா. ஏன்னா இவதான் அக்கா புருஷன் மேல ஆசைப்பட்டு அந்த ஆக்சிடென்ட்டே பண்ணிருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சின்ன பையன் நார்மல் ஆயிடுறான். நார்மலான அந்த சின்ன பையன் அம்மா கிட்ட ஓடி போறான். அதை பார்த்து அவளோட தங்கச்சி அது உன்னோட உண்மையான அம்மா இல்லன்னு சொல்லவும், ஆனா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சோ நான் தான் அவனோட உண்மையான அம்மா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீ தானேன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறா.